condition of road. செம்ம ஆஃப் ரோடிங்கு. நம்ம தினேஷ் வந்து கீழே மட்டும் விட வச்சுருக்காரு. ஓகேவா? வண்டி வாயிந்திருந்தா கழுவி வண்டிக்கு மாத்திரம் வாயிந்திருந்தா ஆமாம் கண்டபடி திடீர்னு ஓட்டுறதே ஆஃப் ரோடு. இல்லை டபுள்ஸ் வேறு எருமை மாடுங்களா இருக்கு. லடாக் ப்ராக்டிஸ். ஆமாம். முடிச்சா கேர்ஃபுல் கேர்ஃபுல். பசங்கிட்டே போங்க. சீர்த்தகுதி ஸ்ரீ. ஓ ஓ ஓ ஓ இறங்கிட்டா? நீங்கள் வில் பெண்ட் எடுக்கிறோம். 100% வில் பெண்ட். ஆமாம் ஆமாம். ஏங்க ஒருவேளை ஜீப் மட்டுமே இந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு ரோடே போடாமல் விட்டுருப்பாங்களோ என்னமோ. ஐ எம் வெரி சாரி பிளாக் பியூட்டி. பிளாக் பியூட்டி எனக்கு கழுவி கழுவி ஊற்றும். கால் பிடிச்சிருச்சா? கால் பிடிச்சிச்சா? நிறுத்துறீங்களா? ஓகேலாம் மொமெண்ட்டாக இருக்க போதே போயிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டேனாக்கா லடாக் ஓட்டிடுவேன். ஜி கன்ஃபார்மாக நம்ம லடாக் போகிறோம். ஓகே, இது லடாக்கு கொண்டான ஒரு ப்ராக்டிஸ் ரைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த ரோட்டில் வண்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக லடாக்கில் வண்டி ஓட்டிடலாம். ஏன்னா அவ்வளோ கேவலமாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா கல்லுங்க அதிகமாக இருக்குது. அது கல்லில் வந்து வண்டி ஓட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் பிரேக் போட்டாலும் வந்துடும், கொஞ்சம் ஆக்ஸ் கொடுத்தாலும் வந்துடும். ஆமாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரைடுக்கு போயிட்டு வந்து நம்ம வண்டியை கண்டிப்பாக வேலை, அதாவது ஒரு சர்வீஸு, அப்புறம் வீல் பெண்டு அதெல்லாம் பண்ணி ஆகணும். நிறைய பேர் இன்னொன்று அப்பா ட்ரை பண்ணுறீங்களா? பண்ணிட்டா ட்ரோன் தேடுறதுக்கு வந்துட்டு இப்போது ப்ரீ லடாக் ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரோன் கிடைக்கல, என்ன பண்ண, வி ஹாவ் டு மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட். ஆனால் ட்ரை பண்ணாமல் எங்களுக்கு வந்து சப்போஸ் விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம ட்ரை பண்ணலன்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். வரும்போது நான் தான் ஃபுல்லாக ஓட்டு வந்தேங்க, அதனால் பிரச்சனை இல்லை.
போகிறது தான் கஷ்டம். இப்போ விடுறா பார்ப்போம். ஒரு இடத்துல ரோடு பாறை இருக்கும் பாருங்க. பிரேக்கும் பிடிக்க முடியாது. பிரேக் பிடிச்சா கீழே அடி வாங்கும். நாம பிளான் பண்ணியிருந்தோம்ல ஜி, லடாக் போகலான்ட்டு சொல்லிட்டு கடைசியாக வந்து லடாக் சோட்டா லடாக்ன்ற மாதிரி ஆகிடுச்சிங்க வந்துட்டு. ட்ரோன் கிடைக்காத ஒரு டிசப்பாயிண்ட் தான். பட் வி ட்ரைட் அவர் பெஸ்ட். எல்லாம் இறங்கி இல்லை டீப்பாக அடிமட்டம் வரைக்கும் போய் அலசியாச்சு. அதுக்கு மேலே போயிருந்தா எங்களை வச்சு அலசிடுவாங்க. ஆமாம், அப்புறம் நம்மளை அலசுறதுக்கு ஒரு 4 பேர் வந்துருப்பாங்க. எவ்வளோ டீப் வரைக்கும் போயாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்புறம் யாரும் ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு குறையா சொல்லாதீங்க. நாங்கள் வந்து தேடணும் அப்படின்றதுனால ஹெல்மெட்டை அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட ரூமில் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அது வச்சுருந்தா அதை வேறு கையில் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. அதனால தான் கண்டிஷன் ஆஃப் ரோட். ஜம்ப் ஆயிடுச்சு வண்டி. ஆனால் ஆக்டிவாலாம் நிறைய பேர் வராங்க. அவங்களாம் வந்து அசால்ட்டாக ஓடிட்டு போகிறாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா வெயிட் கம்மி. நம்ம வண்டி சும்மாவே 200 கிலோ, அதுக்கு மேலே ஒரு 200 கிலோ வண்டியில் உட்காந்துருக்கு. எவ்வளோ வந்து வெயிட்டு? ஜஸ்ட் 79. ஜி உண்மையாக சொல்லுங்க ஜி. 99. ஏன் அது 1 கிலோ மட்டும் கம்மியாக இருக்குது? அது எப்போவுமே டயட்டில் இருக்கணும் ஜி. நான் வந்து 74. ஸோ 173. நீங்கள் 99ன்றேன். ஓகே, 1 கிலோ அதிகமாக வச்சுக்கலாம். 100 + 74 174. ப்ளஸ் 200. + 200. 74 kilometers on wheels. 74 கிலோ. ரொம்ப ஐயோ ஜீப் போகிறான். நிறுத்தவே மாட்டான். போங்க. இல்லை ஜி, வரும்போது ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான். கேட்டால் தெரியவே இல்லை நீ நின்றுட்டு இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய பைக்கு கருப்பு கலர் நின்றுட்டு இருக்குது, அது கூட தெரியாது. ஐயோ எல்லாம் டூருக்கு என்ஜாய் பண்ண வருவாங்க. நாங்கள் வந்து இங்கே தேடுறதுக்காக வந்திருக்கோம். கீழே இன்ஜின் கார்டு இருக்கிறதுனால கல்லுங்க எகிரும்போது இன்ஜின் கார்டில் மட்டும்தான் படுது. சப்போஸ் இன்ஜின் கார்டு இல்லைன்னா இன்ஜின் மேலே எகிரி. ஐயோ ரோடை பாருங்க. இது பேர் ரோடு கிடையாது. ஐயோ சைலன்ஸ் அடி வாங்குது. ஏய் பாருங்க, இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் ஆகும் நம்ம லடாக் போகும்போது. முன்னாடி காட்டுங்க. ஐயோ மண் வேறு இருக்கா? யாருமே இல்லாத இடத்துல ஜீப்காரன் தான் அவன் நிற்க மாட்டான். அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து நிறுத்தான்னு வச்சுக்கோங்களேன், வண்டி இருக்காது. அடி வாங்கிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் ஹிமாலயன்லாம் வச்சு செய்யும். ஏன்னா ஹிமாலயன் இது சைலன்சர் கொஞ்சம் ஹைட்டில். நம்ம பையன் முகி இங்கே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ரைடர் முகி வந்திருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக கிடச்சிருக்கோம் வண்டி ஓட்டுறதுக்கு. ஹிமாலயன் வேறு இல்லை.
முடியலையா ரோடு? பண்ண முடியல ஜி. இது 3 கிலோமீட்டர். அந்த ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வரைக்கும் 3 கிலோமீட்டர். ஜி டிஸ்க் என்னாச்சு போயிடுமா வண்டிக்கு? டிஸ்க் பிரேக்கர் இல்லை இல்லை. அதெல்லாம் ஆகாது. ஆனால் டைம் கன்ஃபார்மே அப்புறம் வீல் கன்ஃபார்ம். வீல் பெண்டு கண்டிப்பாக எடுத்தோம். இதுதான் ஒரு ஸ்போக்ஸ் வீலோட அட்வான்டேஜ். ராயல் என்ஃபீல்டு அதுதான் கரெக்டு தான். ஸ்போக்ஸ் வீல்னால் அந்த ஸ்போக்ஸ் மட்டும் அழகாக மாற்றி விட்டுருந்தாங்க. ரொம்ப டேமேஜ் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா பெண்ட் எடுக்கும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். வியூவர்ஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. பாருங்கள், ஏன் அப்படி முக்கியமான இடம்னு சொல்லணும்னா ரோடு அப்படி. இந்த ரோடெலாம் கிடையாது, பாறை. ஓகேவா? ஸோ இது வந்து பாறை. இதில் தான் ஜீப்பும் வராங்க. ஜீப்பில் வரவங்க எப்படி வருவாங்க பார்த்துக்கோங்க. அது அப்படியே காட்டுங்க செய்ய மாதிரி. ஜீப்பில் வர எப்படி வருவாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி போகிறோன்றதை பாருங்கள். ஈஸியாக வந்துச்சு. ரோடு நீங்கள் ஈஸியாக போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக லடாக் போகலாம். ஏன்னா இது 3 கிலோமீட்டர் தான் இப்படி இருக்குது. லடாக்கில் வந்து அதிகமாக இருக்கும். எப்படியும் அதிகமாக இருக்கும்ல, 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குல்ல. ஆனால் சின்ன பைக்கெலாம் ஈஸியாக போயிடலாம். இப்போ ஹைட்டு கம்மின்றதுனால அசால்ட்டாக தூக்கி போயிடுது. இறங்கிக்கோங்க ஜி, ஒரு நிமிஷம். இப்படி தாங்க லடாக் போகணுன்னா இந்த ரோட்டுக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு டைம் வந்துட்டு போங்க. மண்டல்பட்டி. ஜி பிரேக் போயிடுச்சு, டிஸ்க் போயிடுச்சு. ஃப்ரண்ட் இருக்கு. கூட தொட்டு பாருங்க. டிஸ்கா கொதிக்குது. வண்டி டிஸ்க்கு சூடாகிடுச்சிங்க. ஸோ தட் தண்ணி எடுத்து இப்படி அள்ளி அள்ளி போட்டுட்ருந்தோம். இது வந்து நமக்கு பாட்டி வைத்தியம் மாதிரி. டக்குன்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினேஷ் சொன்னார். அவருக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்குது. ஏடாஜி கேலிபர் சூடாகிடுச்சுன்னா வெயிட் ஃபார் 5 minutes, put some water. ஓகே. கேலிபர் சூடு கம்மியான உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. சூப்பர். அவ்வளோதாங்க, சிம்பிள் மேட்ரு. பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க வேணாம். ஏன்னா நான் அப்படி தான் நினச்சேன். ஜி பிரேக் பிடிக்கல, பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு. அவர் தான் வந்து சொன்னார் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதான் பண்ணிட்டு நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே. அவ்வளோதாங்க, பிரேக் கேலிபரில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போது மறுபடியும் ரிட்டன் போய் கேட்டிருக்கோம். இந்த ரோடு பாருங்கள்,